இன்னைக்கு 19 மெகா தொடர் கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான தொடர்கார லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் யார் தெரியுமா? தெரிஞ்சா நீங்க சாக்காயிருவீங்க. நான் Dress போட மாட்டேன். நீ இப்ப Dress போடலன்னு வச்சுக்க, இப்படியே உன்னை தெருல தூக்கிட்டு போய் அங்க வச்சு உனக்கு சோறு கொடுப்பேன். பரவாயில்லையா? வேண்டாம், அண்ணா Dress போட்டுறேன். சமத்து தங்கம்டா. நீ என் தங்கம் தானே, என் உசுறு தானே, என் செல்லம்மா, என் உசுரம்மா. என் தங்கம் இங்க வாடா, என் தங்கம் இங்க வாமா. அம்மா தங்கம், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. நீங்க இப்ப வேலைக்கு போயிருவீங்களா? அம்மா வேலைக்கு போனாதானே என் செல்லத்தை நல்லா பாத்துக்க முடியும். அதான் இன்னொரு அம்மா வராங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. அம்மா என்னம்மா தங்கம், அப்ப நான் கேட்டதே மறந்துட்டீங்களோ? இல்ல தங்கம், அம்மா உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, உன் குரலை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அப்படி மெய் மறந்து போயிட்டேன். என் தங்கம் இளவரசன்ல, அதான். நான் இளவரசனம்மா? நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, ராஜா ராணி இளவரசன், அந்த இளவரசன் நானா? ஆமாடா, நீ இளவரசனே தான். அப்போ எங்க அப்பா அரசனா? நீ இப்ப தூங்கு. அம்மா காலையில சாக்கெட் ஃபேக்டரிக்கு போகணும்ல, வேலைக்கு போகணும்ல, சமத்துல என் தங்கம்ல, என் வயிறுல. அம்மா நீங்க ஏன் அடிக்க மாட்டீங்க? ஐயோ தங்கம், உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். பக்கத்து வீட்டு ராபின் அம்மா, ராபின் அடிச்சாங்க. இல்ல, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் உன்னை அடிக்க மாட்டேன். இங்க வா, என் செல்லங்க வா, என் சமத்துல இங்க வா. அம்மா என்னடா செல்லம்? நான் இளவரசனா? ஆமா தங்கம், நீ இளவரசனா? அப்ப அப்ப என் செல்லல சமத்துல வா, தூங்க வா. அம்மா உன்னை பாட்டு படிச்சு தூங்க வைக்கிறேன். நான் விளையாட போறேன். வேண்ட செல்லம், அம்மா கூட இரு. நான் விளையாட போறேன். அம்மா இன்னொரு அம்மா வராங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. நிச்சயமா என்ன தேடி வருவா. நான் அடையாளத்தை கொடுத்திருக்கேன், என்ன தேடி வருவா. அவங்க யாருமா? அவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். நான் போய் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கட்டுமா? சரி, போய் பாரு போ. இன்னொரு அம்மாவா? ஆமா, போய் பாரு போ. எங்க வீட்டுக்கு இன்னொரு அம்மா வராங்களா? டேய் சட்டை போடாம போறா? வேண்டாமா. ஆனா ஊட்டியிலே Dress போடாம அலைத ஒரே ஆளு நீதான்டா. எனக்கு பிடிக்கலமா. இச்செல்ல சமத்து. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உங்க ஒரு அழியல, அழியவும் செய்யாது. நம்ம காதலுக்கு கிடைச்ச பரிசு. ரோஹித், ரோஹித். செல்வா, ஃபைல் எல்லாம் கார்ல எடுத்து வை, நான் நெய்வேலிக்கு கிளம்பணும். செல்வா, அந்த ஊட்டி சாக்லேட் கம்பெனில இருந்து போன் பண்ணி இருந்தாங்க. என்னவா? நீங்க வாங்க போறதா சொல்லிக்கிட்டீங்களா? அவங்க சொல்ற ரேட்டுக்கெல்லாம் அது தாக்கு பிடிக்காது, வேண்டாம் விட்டுரு. இல்ல செல்வா, நான் விசாரிச்சு பார்த்தேன். அந்த கம்பெனி நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனி தானா. அந்த சாக்கெட் ஓனோட மகன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அங்க இங்க கடன் வாங்கி வச்சிருப்பாரு போல. அதை அடைக்கிறதுக்கு தான் தகப்பனாரே இந்த சாக்கெட் கம்பெனியே விக்கிறாராம். அது அவங்களோட பாரம்பரிய கம்பெனியா. அப்படியா? நான் நல்லா விசாரிச்சிட்டேன். இதை நீ துணிஞ்சு எடுக்கலாம். ரோஹித் சொல்லி நான் எடுக்காம இருப்பேனா? சரி, அதுக்கு ஆர்டர் போடு. ஓகே செல்வா. ஆனா இப்ப என்னால ஊட்டிக்கலாம் வர முடியாது. செல்வா, உன் பேர்ல எடுக்கணும், நீ வந்துதான் ஆகணும். என் பேர்ல எடுக்காதனால நான் வரணும். அந்த ஃபேக்டரிய நீ உன் பேர்ல எடுத்துக்க. செல்வா, என் பேர்ல இருந்தா உன் பேர்ல இருந்தா என்ன? அத உன் பேர்ல முடிச்சத நீ பாரு. நீ நல்லா விசாரிச்சிருக்கல, வருவேன்னா? என்ன செல்வா, கோடி கோடியா கொடுத்து எடுக்க போற, உன் பேர்ல எடு. அதான் சொல்லிட்டேனே, நீ வேற நான் வேற இல்ல.
நீ போய் இதை பார்த்து முடி. ம்? ஓகே செல்வா. இல்ல நீயும் ஊட்டிக்கு வந்தா உன் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே நினைச்சேன். இல்ல நான் இங்க நல்லதா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீ போயிட்டு வா. சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, அப்ப நான் உடனே ஊட்டிக்கு கிளம்புறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே செல்வா. எனக்கு என் அழகி கிட்ட பேசணும். என் அழகி விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். 5 மணி ஆயிட்டுனா நான் என் அழகி முகத்தை பார்க்கணும். அவகிட்ட நான் பேசணும். நான் பேசுறேன்னா அவ கோவப்படுவா. உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன். கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொள்ளை போனது என் தவறா. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. என்ன நீ கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்டி. பரவாயில்ல, இப்ப மணி என் கூட தானே இருக்க. பரவாயில்ல. சரி, அடுத்த மீட்டிங் இருக்கு, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். இந்த பிளேஸ் தானே அதுல இருந்தது. இல்ல இல்ல, சத்தியமா அவ இங்கதான் இருக்கா. வந்துட்ட அழகி, உன்னை தேடி வந்துட்டேன். வர மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வராம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொந்தக்காரி இல்ல, உன் ஃப்ரெண்டுடி. உன்னை தேடி வருவேன். என்ன 5 வருஷம் கழிச்சு அடையாளத்தை அனுப்புனிய? இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்க கூடாதா? ஏண்டி எங்கடி இருக்க அழகி? அழகி! நானும் ஊர் முழுக்க தேடிட்டேன். என்ன எங்கேயுமே காணுமே. அதுக்காக இங்கிருந்து போயிடுவேன் நினைச்சியா? நீ இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் சாகிறதுக்குள்ள உன்னை கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடிச்சு உனக்காகவே அங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, அவங்கிட்ட கொண்டு உன்னை ஒப்படைப்பேன்டி. நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சோ உனக்காகவே அங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்காண்டி. நான் எத்தனையோ காதலை பார்த்திருக்கேன், ஆனா இவன் காதல மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. அவன் காதல் ஜெயிக்கணும், அவன் உன்ன காதல் ஜெயிக்கணும். உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன். இருட்டு வர போகுது, இனி கண்டுபிடிக்க முடியாது. பேசாம ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு தேடலாம். கையில வேற பணம் கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல பணமே இல்லட்டாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாது நான் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு செல்வாட்டை கொண்டு ஒப்படைப்பேன். அம்மாவா? டேய், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, அதுல கொல்லி வச்சிராத. டேய், ஊட்டி உனக்கு ஹீட்டாவாடா இருக்குது? சப்பா, ஊட்டி உனக்கு கதகதப்பா இருக்குதா? ஆவா. டேய், உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? உங்க அப்பா, உங்க பாட்டி, அம்மா எல்லாரும் இருக்காங்களா? என்ன பண்ண, இந்த வீட்டுக்கு வெளியில வந்தா கூட எங்கெங்க ரூம் கிடைக்கும்னு கேட்கலான்னு பார்த்தா வீட்ல இருந்து வெளியே வர மாட்டேங்காங்களே. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? இங்க வா. ஐயோ, கியூட்டா இருக்கானே. ஆனா இதே மாதிரி ஒரு குழந்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. டேய், சட்டையை காணும், செருப்பை காணும், வீட்டுல என்னடா இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? சரி, உங்க பாட்டி, உங்க அம்மா யாரா இருந்தா கூட்டிட்டு வாயே. பாட்டியா? பாட்டினா பாட்டினாவா? அது வேறயா? உங்க அம்மா? அம்மா சோறு பொங்குறாங்க. உங்க அப்பா? அப்பா இல்ல, அரசன். எங்க பாரு, அப்பா பேச்சுல கூப்பிட கூடாது. எல்லாத்துக்கும் ஆதானா உன் பேர் என்ன பேரு? இளவரசன். ஓ, அதான் அப்பாவை அரசன் சொன்னியா? நீ இளவரசன், உங்க அப்பா அரசனா? ஓ, உங்க வீடு? அரண்மனை. டேய், படுத்தாதடா, முடியலடா. உன் பேர் என்ன பேரு? ராஜா. ஐயோ, உண்மையிலே நீ ராஜதோயாட்டு தான்டா இருக்க. அப்படி கண்ணுல வச்சு ஒத்திக்கலாம்டா. ஆனாலும் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா. எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல இன்னொரு அம்மா வர போறாங்களாம். அப்படியா? அதான் கூப்பிடக்கு வந்திருக்கேன். அம்மா சோறு பொங்குறாங்க. அழகியா இருந்தா அப்படி அப்படி புள்ள இருக்கும். இருக்காது. அத்தி, எதுக்கு புள்ளட்ட கேட்டு பாப்பா.
உங்க அம்மா பேர் என்ன பேரு? அழகி. டேய், நீ என்னடா சொல்ற? என்ன அழகியா? அம்மா அழகி. என்ன இந்த பையன் என்ன சொல்றான்? அழகிக்கு எப்படி குழந்தை? ஐயோ, ஒரு குழப்பமா இருக்கு. ஐயோ. டேய், உண்மையிலே உங்க அம்மா அழகியா? அப்ப நீங்களா அம்மா? ஐயோ, அழகிக்கு புள்ளையா? ஐயோ, இங்க வா, இங்க வாடா செல்லம். அங்க இவளுக்காக செல்வா. ஐயோ, 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 அழகி, உனக்கு எந்த உண்மையும் தெரியாதா? ஐயோ, நான் அம்மா கூட்டட்டா? இங்க வா. என் தங்கம், அழகி பெத்த புள்ளையா? என் அழகி பெத்த புள்ளையா? அழகி அம்மா. உன் பேரு? ராஜா. ராஜானா? ராஜகிளி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதே. ராஜாவா? அப்பா அரசன். இவன் என்ன சொல்றான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அப்பா அரசன், நான் இளவரசன். எங்க பாட்டி மகாராணி. அப்படின்னா இவன் அழகி. எடி, அட பாரவதி. பார்வதி, அட பார்வதி, உசுரோடதா இருக்கியா? அட பார்வதி, ஏண்டி ஏண்டி சொல்லல? சொல்ல வேண்டிய சூழ்நிலை இல்ல. அது உன் பிள்ளையா? எங்க புள்ள? அப்படின்னா எங்க புள்ள? எங்க புள்ளடி? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்களேடி. நான் எல்லாத்தையும் சொல்றேன். 5 வருஷத்துக்கு பிறகு லெட்டர் பொண்ணுன்னு தெரிஞ்சவளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் பொண்ணு ஏண்டி தோணல? சூழ்நிலை அமையல. என் பிள்ளைய வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. எப்படியாவது என் பிள்ளை நான் வளர்த்துணுங்கிற ஆதங்கம், ஆசை. அதனாலதான் நீ செத்து போயிட்டேனே. என்ன உசுரோட கொன்னுட்டாங்கடி. தியாகம் பண்ணிட்டாங்கடி. ஒட்டுமொத்த குடும்பம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கடி. என்னடி சொல்ற? அதுல இருந்து தப்பிச்சு 5 வருஷம் செத்தவளாவே இருக்கட்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை நான் அப்பப்ப கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். நீ இன்னும் தனியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உன்னை நான் வரவழைச்சேன். சத்தியமா நான் எங்க இருக்கேன்னு நீ யார்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என் தோழி. நானும் வாழ்க்கைய வெறுத்து போய் தாண்டி இருந்தேன். ஏண்டி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? ஆகல. அப்பா கவலையிலே போய் சேர்ந்துட்டாரு. தம்பி ஒரு பிள்ளைய கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல தான் வச்சிருக்கான். ஒரு குழந்தை வேற இருக்குது. தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய இருக்கு. அக்காவுக்கு கல்யாணமே முடியலன்னு வர மாப்பிள்ளலாம் வந்த மாதிரியே போயிடுறாங்க. தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு புள்ள இருக்கனால எனக்கு ரொம்ப வயசு இருக்குன்னு சொல்லாமே போயிடுறாங்க. அவன்லாம் என்னடி தம்பி? அவனும் என்னதான் பண்ணுவான்? ஆம்பளை ஆச்சே. அவனால முடியல. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு பொறுத்து பார்த்தா முடியல. அவன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டான். இங்க யாரும் நமக்காக தியாகம் பண்ண போறது கிடையாது. ராஜா. ஆமா, ராஜகிளி. அதான் ராஜான்னு பேர் வச்சேன். பாரிசுல அதான். எப்படி? அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். உள்ள வா, டயர்டா வந்திருப்ப. எனக்கு தெரியும் நீ எப்படியும் வருவேன்னு. அதான் உனக்காக சமைச்சிருக்கேன். வா. எப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்க? நான் எங்க தனியா இருக்கேன்? என் கூட தான் என் செல்வா இருக்காரு. செல்வா பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. செல்வாக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ராஜகிளி அம்மா எப்படி இருக்காங்க?
செல்வா வைஃப் எப்படி இருக்காங்க? என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏன்? செல்வா நல்லா இருக்காரா? அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? அவர் எப்படி இருக்காரு பாத்தியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? ஐயோ ஐயோ. அட பார்வதி, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஏண்டி ஏன் அழற? நீ அழறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? அம்மா புள்ள பயப்படுறான். என்னம்மா தங்கம்? இதான் அம்மாவா? என்னடி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க? நான் உனக்கு என்னத்த சொல்ல? ஏன் என்னாச்சு? சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முத உள்ள வா, வந்து சாப்பிடு வா. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? என்ன என்ன சொல்ற நீ?